ஹலோ காய்ஸ், ஜனநாயகன் விஎஸ் பராசக்தி 2 படமும் பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது. பராசக்தி 14ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுற படத்தை தூக்கி 10ஆம் தேதி போட்டிருக்காங்க. இதுக்கு காரணம் ப்ரொடக்ஷன் டீம் யார்? ரெட் ஜெயின்னாவே டிஎம்கே. சரி, ஓகே, கண்டென்ட் வேஸ் பார்த்தாலாம் எந்த படம் பார்த்திங்கன்னா பெட்டர்னு சொல்லிட்டு பராசக்தி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சுதா கங்கரா, அடுத்து பார்த்திங்கன்னா ஜிவி பிரகாஷ், சிவகார்த்திகேயன், ஜெயம் ரவிலாம் பார்த்திங்கன்னா நடிக்கிறாங்க. ஓகே, கண்டென்ட் வைஸ் பார்த்திங்கன்னா சுதா கங்கரா பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃபிலிம் மேக்கர்னே சொல்லுவேன். ஏன்னா சூரரை போற்று, இறுதி சுற்றுலாம் பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஹிட் படம்னே சொல்லுவேன். ஜிவி பிரகாஷுக்கு பார்த்திங்கன்னா மியூசிக்லாம் பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக போடுவார். அது இல்லாத பார்த்திங்கன்னா ஜெயம் ரவி நடிக்கிறாங்க. சிவகார்த்திகேயன் ஒரு வளர்ந்த நடிகர். அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்திங்கன்னா அவர் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துட்டு இருக்கார். பட் இதில் எதிரில் நிற்கிறது யார்? நம்ம தளபதி விஜய். அவர் பார்த்திங்கன்னா அவங்க பக்கத்துலேருந்து பார்த்திங்கன்னா தளபதி விஜய், ராக் ஸ்டார் அனிருத், ஹெச் வினோத் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி என்ன படம் நடிச்சிருக்காரு பார்த்திங்கன்னா துணிவு எடுத்திருக்காரு, அதுக்கப்புறம் நேர்கொண்ட பார்வை எடுத்திருக்காரு, நிறைய படம் எடுத்திருக்காரு. அஜித் வச்சு பார்த்திங்கன்னா 2-3 படத்தை எடுத்திருக்காரு. பட் அதில் அந்த லைனில் பார்த்திங்கன்னா இப்போ தளபதி வச்சு பார்த்திங்கன்னா படத்தை எடுத்திருக்காங்க. கண்டென்ட் வேஸ் பார்த்திங்கன்னா பெரிய ப்ளஸ்ஸாக பார்த்திங்கன்னா சிவகார்த்திகேயன் டீமில் தான் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. ஏன்னா இறுதி சுத்து சூரரை போட்டுருன்ற பார்த்திங்கன்னா ஒரு கண்டென்ட் வேஸில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கண்டென்ட்டாக பார்த்திங்கன்னா எடுத்து கொடுப்பாங்க. ஹெச் வினோத் பார்த்திங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் மூவியாக எடுத்திருக்காங்க. வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் படம் எப்படி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. கூடிய சீக்கிரத்தில் அந்த டீசர் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை வச்சு தான் தெரியும் படம் எப்படி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பெரிய கிளாஸாக பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும். ஏன்னா நான் ஜனவரி 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகிற படத்தை இப்போ போஸ்ட்மார்க் பண்ணி இதுக்கு முன்னாடி, அதாவது ஜனநாயகன் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகுதுன்னா பராசக்தி படம் 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா தளபதி விஜய் அரசியலுக்கு வந்த காரணத்துக்கால் மட்டுமே இப்படி போட்டு பொழக்கிறாங்க. தளபதி விஜய் இதெல்லாம் பற்றின பேர் சேர்த்துக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா சிவகார்த்திகனும் அந்த மாதிரி நினைக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலுமே கிளாஷ் 9-10 2 படமும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். எந்த படத்துக்கு உங்களோட சப்போர்ட் இருக்குதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன்.